ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் கோவக்காய் சாதமும் ஸ்வீட் கார்ன் பக்கோடாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். லஞ்சுக்கு இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க. சாப்பாடே பிடிக்காதுன்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ஸ்வீட் கார்னை நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த முத்துக்களை ஒன்று ஒன்றா பிரிக்கணும்னு இல்லை, கத்தி வச்சு கட் பண்ணாலே 2 நிமிஷத்தில் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால பக்கோடா நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக இருக்கும். கூடவே 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரை புதினா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக எண்ணெயை சேர்த்தாலே போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, பஜ்ஜி மாவு போல் மாறிடும். 1/4 டம்ளர் அளவு தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். மாவு பத்தாத மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி விடுங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிங்க. அப்போ தான் பக்கோடா மாதிரி கரெக்டாக வரும். இந்த பக்கோடா போடுறதுக்கு ரொம்ப எண்ணெய்லாம் தேவைப்படாது. 1/4 லிட்டர் எண்ணெய் இருந்தாலே போதும். கொஞ்சம் வேகட்டும்னு விட்டு அப்புறமா திருப்பி விடுங்க, இல்லைனா பக்கோடா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நம்ம பக்கோடா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி இருக்கிறது தெரியுது. இப்போது எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த பக்கோடாவை நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாக மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு இந்த பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. கூடவே மெயின் டிஷ்ஷையும் பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த கோவக்காவை நீட்டு வாக்கில் கட் பண்ண வேணாம், நல்லா குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். பழுத்த கோவக்காவெல்லாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமைக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவு சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை இது கூட சேர்த்துடலாம். கோவக்காய் எண்ணெயில் நல்லா வறுந்து வரணும், அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம். இது ஓரளவு வெந்து வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், கோவக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். கோவக்காய் வறுத்த அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தாலே போதும். லைட்டான ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச கோவக்காய் இது உள்ள சேர்த்துடலாம். கோவக்காய் ஆல்ரெடி வெந்ததுனால இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். லைட்டாக வதக்கிட்டு இது கூட 1/2 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கோவக்காவுக்கு உப்பு சேர்த்ததுனால இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் 1/4 ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்காக சாதம் செய்கிறீங்கன்னா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சாதத்தை வடிங்க, அப்போ தான் சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த சாதத்துக்கு கரம் மசாலா சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சூப்பரான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்சாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு எல்லா டைம்லையும் எடுத்துக்கலாம்.
சூடாக சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இன்றைக்கே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.